உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அட, அது எப்படி போவாங்க? மாப்பிள்ள தானே விரதத்தை முடிச்சு வைக்கணும். நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ண, ஆனா அவரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஓ, ஒரு வேலை பண்ணு, நீ பூஜை பண்ணிட்டு விரதத்தை முடி. ஏன்னா நாம இன்னொரு கோவிலுக்கும் போகணும். நீ வாடா. போயிட்டாங்களா? அட கடவுளே, என் பொண்ணுக்கு நடக்க இருந்த மொத சடங்கே அறகுறையா போயிடுச்சு. கௌரி பூஜை நடக்கவே இல்லையே. அதோட அந்த மாப்பிள்ள இவளோட விரதத்தையும் முடிச்சிருக்கணுமே. இது ரொம்ப பெரிய அபசகுணமாச்சே. அட கடவுளே. அடடா, இல்ல ஒருவேளை மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன? ஒருவேளை அவங்க என் பொண்ணையும் அவனையும் பொண்ணா பாத்துட்டாங்களா? சித்தி, நீங்க இத அக்கா பண்ண தப்புன்னு நினைக்கிறீங்க. ஆனா நமக்கு எப்படி தெரியும்? அவங்க இங்க இருந்து கோவமா போனாங்களா, இல்ல டாக்டர் சிவா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு போனாங்களா? உன் சிவ புராணத்தை முதல்ல நிறுத்து, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா சித்தி, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? அட கடவுளே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அப்படி எல்லாம் போயிருக்க கூடாது. அம்மா இங்க பாரு, இந்த அம்மா இங்க இருந்து போயிட்டாங்களா? ஆமாங்க. பிரசாதம் வாங்காம போயிட்டாங்க. பூஜை பண்ண பிரசாதத்தை வாங்காம போனா என்ன ஆகும் தெரியுமா? ஆனா அது பெரிய தப்புமா, தப்பு. இதனால கடவுளுக்கு கோவம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தனம், சம்பத்து, கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லாம பண்ணிடுவாரு. இங்க பாருங்க, பிரசாதத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவங்களோட பொண்ணுதான். நான் போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். அப்படி பண்ண கடவுள் கோவப்பட மாட்டாருல. கொடுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த பையன் கூட பிரசாதம் வாங்காம போயிட்டான். கடவுள் தான் அவனை காப்பாத்தணும். எந்த பையன்? டாக்டர் சிவா. அவன் பூஜை பண்ணான், ஆனா பிரசாதம் வாங்கிக்காம போயிட்டானே. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு. இனிமே நான் உனக்கு எப்பவுமே பார்க்க வர மாட்டேன். டாக்டர் சிவா என்னாலதான் பிரசாதம் வாங்காம போயிட்டாரு. ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்லவா? அந்த பிரசாதத்தை நீங்க என்கிட்டே கொடுத்துருங்க. நான் அவர்கிட்ட போய் கொடுத்துறேன். சிவா, கதவை தர. அண்ணா ப்ளீஸ் கதவை தரங்கண்ணா. என்னடா சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க? பாட்டிமா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. முதல்ல உன் பாட்டிமா கிட்டயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் பாட்டிமா போயிடுங்க. அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் பேசட்டும், நாம போலாம். வா. மனுஷங்களோட நட்பு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாளும் சிவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண கூடாது. இது உங்க பிரசாதம். நான் இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். யாராவது அன்பா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலான்னு சொன்னா அவங்கள அவாய்ட் பண்ணி அவமதிக்கிற மாதிரி தான் இது. பிரசாதத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்துடு. நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னால உங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நீ என்னமோ பிடிவாதம் பிடிக்காத மாதிரி பேசுற. நீயும் பிடிவாதக்காரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் சொல்லி சொல்லி நான் களைச்சு போயிட்டேன். இப்போ கூட நீ என்ன பண்ற? இல்லனா என்ன? உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுமா? நீங்களே உங்க உடம்ப கெடுத்துப்பீங்களா? என்ன பிடிவாதம் இது? வெளியே இருக்கிறவங்க நிலைமைய பாத்தீங்களா? பாட்டி, நந்து, ஆண்டி எல்லாரும் எவ்வளவு கவலையா இருக்காங்க. இனிமே உங்களுக்காக இல்லனாலும் அவங்களுக்காகவாவது உங்க பிடிவாதத்தை விட்டுருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க ரொம்ப ஹெல்த்தியா வாழ்க்கையில முன்னேறணும். நீ என்ன எனக்கு பெரிய டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? நான் ஒண்ணு உன்னை என் குருவாயிருன்னு சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொண்டு தான் சொல்றேன். நான் எதுக்காக இங்க வந்தனோ
அதை நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய். சக்தி சக்தி சக்தி, இந்த உலகத்திலே ரொம்ப பியூரான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எப்பவுமே கூடவே இருப்பான். நீ எல்லா பிரச்சனையிலையும் கூடவே இருந்திருக்க, அதுவும் சுயநலமே இல்லாம. இப்ப போறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ இப்போ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ எதுக்காக என் ஃப்ரெண்டாக மாட்டேங்கிற சொல்லு சக்தி. சக்தி 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 சாரி நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஓவராகவே பேசுறேன். நீ நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்னமோ அவ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதான் வந்திருப்பாளோன்னு நினைச்சேன். பிரசாதம் கொடுக்கறதுக்கு வந்தானா? நீங்க வேணா பாருங்க, நானும் இனிமே அவ பின்னாடி அலைஞ்சிட்டுலாம் போக மாட்டேன். ஏன்? அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க விரும்பலைங்கும் போது நான் ஏன் அவ பின்னாடி போகணும்? அப்ப அவ என்ன சொன்னாலோ அத நீ கேட்ட. ஆனா அவ முகம் என்ன சொல்லுச்சோ, அவ செஞ்ச செயல் என்ன சொல்லுச்சோ, அது உன் காதுல கேட்கலையா? நீங்க எதை சொல்றீங்க? அவ இங்க வந்தது, அவ உனக்காக பிரசாதத்தை கொண்டு வந்தது, உன்னை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டது, உன்னை பாவத்தில இருந்து காப்பாத்துனது, அட இதெல்லாம் நட்போட அடையாளம் தானே. இங்க பாருங்க பாட்டிமா, எனக்கு அது எல்லாமே தெரியுது. அதனாலதான் நான் அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவ எல்லாத்தையுமே ஏத்துக்க தயாரா தான் இருக்கா. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொன்னா மட்டும் அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட வெகுளி புள்ள, பொண்ணுங்க எல்லாரும் அப்படித்தாண்டா இருப்பாங்க. அவங்கள சம்மதிக்க வைக்கணும். நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அடிக்கடி அவளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அவங்க மனசுல எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, சமாதானம் பண்ணணும், கிளியர் பண்ணணும், இல்லனா அவளுக்கு உணர்த்தணும். இதெல்லாம் நான் எப்படி செய்யறது? சக்தி ஜென்மாஷ்டமிக்கு ராதா சிஸ்டர் வீட்டுக்கு போறா. அவ அக்காக்கு கல்யாணம்ல, அந்த இன்விடேஷன் வைக்க ராதா சிஸ்டரை பாக்குறதுக்காக. சக்தி மாதிரி பொண்ணு ரொம்ப தூரம் போறானா அவ பின்னாடியே போகணும். அவளை திரும்பி கூட்டிட்டு வரணும். அவ பின்னாலே போ. உன்னோட வண்டியை எடு, டமருவ உன்னோட முன்னாடி சீட்ல உட்கார வை. வாட் an ஐடியா பாட்டி. இப்போ அந்த இடத்துல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. I love you பாட்டி. Wish me luck. பெஸ்ட் ஆஃப் லக். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.